ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட லாக் ஸ்க்ரீன் நம்ம எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தலாம். ஆஃப்டர் 1 year 8 அப்டேட்க்கு அப்புறம் ஒரு சில ஃபீச்சர் நம்ம லாக் ஸ்க்ரீன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக பார்த்தலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் லாக் ஸ்க்ரீனில் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ 4 புது ஸ்டைல் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபால்ட் வந்து பார்த்து இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நீங்கள் அந்த 4 புது ஸ்டைல் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அனிமேஷன் எஃபெக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் லாக்ஸ்டார் அப்படின்ற மாடியூல் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இந்த லாக்ஸ்டார் மாடியூல் நமக்கு வந்து குட் லாக் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சாம்சங்கோட குட் லாக் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எல்லா டிவைஸ்க்கு அவைலபிள் கிடையாது. உங்கள் சாம்சங் டிவைஸில் வந்து கேலக்ஸி ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் கேலக்ஸி ஸ்டோர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா குட் லாக் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அந்த ஆப் வந்து காட்டும். அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன மாடியூல் உங்கள் டிவைஸ் சப்போர்ட் ஆகுதோ எல்லாமே நமக்கு வந்து பார்த்தா காட்டும். சப்போஸ் சாம்சங் ஸ்டோரில் வந்து குட் லாக் அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் டிவைஸ் சப்போர்ட் ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் ஃபைன் லாக் அப்படின்னு ஆப் இருக்குது. அதை இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம ஒரு சில குட் லாக் மாடியூல் சப்போர்ட் பண்ண வைக்க முடியும். ஸோ அதுக்காக டெடிகேட்டான வீடியோ வந்து போட்டிருக்கோம். லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாக்ஸ்டார் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்குது. அந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 ஸ்டைல் வந்து காட்டும். உங்களுக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ லுக் இந்த மாதிரி வந்து இருக்கும், பார்க்க நல்லாவே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம ஃபேவரட்டான ஆப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஸ்க்ரீனில் பின் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அது கீழே வந்து லாக்ஸ்டார் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபேவரட் ஆப்ஸ்னு வரும். ஸோ அங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஃப்ளாஷ் லைட்டு, டிஎன்டி அதெல்லாம் வந்து இருக்கும். உங்களுக்கு வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் கீழே நமக்கு வந்து அலைன் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அலைன்மெண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம செட் பண்ணதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம லாக் ஸ்க்ரீனில் வந்து சின்ன ஒரு ஐக்கான் வந்து காட்டும். அந்த ஐக்கான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்னென்ன ஆப்பில் பின் பண்ணி வச்சிருந்தோமோ எல்லாம் லைனாக வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். தென் அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அங்கேருந்தே ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லெஃப்ட் அண்ட் ரைட் ஷார்ட்கட் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் லெஃப்ட் ஆர் ரைட் கிளிக் பண்ணும்போது உங்கள் டிவைஸ் என்னென்ன ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ எல்லாமே லைனாக வந்து காட்டும். உங்களுக்கு எந்த ஆப் வேணுமோ கிளிக் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு வந்து டார்ச் வந்து வேணும். ஒன்ஸ் நான் செலக்ட் பண்ணி டன் கொடுத்துட்றேன். ஒன்ஸ் நம்ம செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் ரைட் ஆர் லெஃப்ட் வந்து இப்போ ஜஸ்ட் இப்படி ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்பை நம்ம டேரெக்டாக லாக் ஸ்க்ரீன்லேருந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு டார்ச் கால்குலேட்டரில் வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக குயிக்காக ஓப்பன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் 1 year 8 அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் லாக் ஸ்க்ரீன் நமக்கு வந்து ஒரு புது அனிமேட்டட் கிளாக் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிளாக் நமக்கு வந்து ரெண்டாவதாக இருக்கும். ஒன்ஸ் நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா திக்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த கிளாக் நமக்கு எப்படி ஒர்க் ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது இமேஜ் செட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த கிளாக் வந்து அடாப்டிவாக செட் ஆகிருக்கும். ஸோ நம்ம ஒரு லாக் ஸ்க்ரீன் ஒரு இமேஜ் வைக்கிறோம் அப்படின்னா அதுவே நம்ம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ கிளாக் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டைல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு கிளாக் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணும்போது மட்டும்தான் இந்த மாதிரி நமக்கு லுக் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒன் குட் லாக்ல நமக்கு வந்து கிளாக் ஃபேஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். அந்த மாடியூல் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாக் ஸ்க்ரீன் இன்னும் நிறைய கிளாக் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் இந்த குட் லாக்ல கிளாக் ஃபேஸ் மாடியூல் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நமக்கு நிறைய கிளாக் இருக்கிறத வந்து பார்க்க முடியும். அந்த கிளாக் ஃபேஸ்க்கு மேலே நமக்கு ஒரு ப்ளஸ் பட்டன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளே நமக்கு வேணுன்ற மாதிரி ஓன் கிளாக் வந்து பார்த்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இங்கே நீங்கள் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கிளாக் வந்து நமக்கு அப்ளை ஆயிரும். அந்த லாக் ஸ்க்ரீன் அந்த கிளாக் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டைல்னு வரும். ஸ்டைலில் நம்ம டிஃபால்ட்டாக ஒரு சில ஸ்டைல் வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அந்த கிளாக் ஃபேஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஒரு சில கிளாக் நமக்கு இங்கே வந்துடும். இங்கேருந்து டேரெக்டாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபோட்டோ ஆம்பியன்ட். ஸோ இந்த ஃபீச்சர் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேலே நமக்கு வந்து வால்பேப்பர்னு இருக்கும். அந்த வால்பேப்பர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கீழே வந்துட்டு கிரியேட் வித் ஏஐ அப்படின்னு இருக்கும். அங்கே நம்ம வந்து ஃபோட்டோ ஆம்பியன்ட் வந்து பார்க்கலாம். ஸோ இது நமக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் மட்டும் தான் இந்த ஃபீச்சர் வந்து நம்ம பார்க்க முடியும். இந்த ஃபோட்டோ ஆம்பியன்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ண சொல்லும். ஒன்ஸ் நம்ம என்ன வால்பேப்பர் வேணுமோ அந்த வால்பேப்பர் செலக்ட் பண்ணிட்டு அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லாக் ஸ்க்ரீனில் என்ன வெதர் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து ரியாக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லொக்கேஷனில் மழை வருது அப்படின்னா நம்ம லாக் ஸ்க்ரீனில் ஒரு ரெயின் எஃபெக்ட் வந்து வரும். இதே நம்ம வெளியே கொஞ்சம் வின்டர் அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நமக்கு எந்த எஃபெக்ட் வரும். ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தா ஃபோட்டோ ஆம்பியன்ட் ஃபீச்சர் வந்து ஒர்க் ஆகும். ஸோ செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் லாக் ஸ்க்ரீன் மேலே இருக்க அந்த லாக் ஐக்கான் வந்து இருக்கும். அதை நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஸ்டைல் வந்து பார்க்க முடியும். 6வது ஸ்டைல் வந்து பாருங்க நான் ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஸோ நம்ம கேலரியிலேருந்து என்ன இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்க முடியும். நமக்கு ஆன்லைன் நிறைய PNG வெப்சைட் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் எமோஜி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி முடிச்சக்கப்புறம் எந்த இமேஜ் வேணுமோ செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளை ஆயிரும். இப்போ நமக்கு வந்து பாருங்க ஃபேஸ் அன்லாக் வச்சுட்டேன். இப்போ எனக்கு ஃபேஸ் அன்லாக் இருக்கும்போது இந்த மாதிரி வந்து காட்டும். ஒன்ஸ் எனக்கு அன்லாக் பண்ணி முடிச்சக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டைல் வந்து பார்த்தா காட்டும். ஸோ இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நம்ம டிவைஸை சார்ஜரில் கனெக்ட் பண்ணும்போது லாக் ஸ்க்ரீன் நமக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த ஃபீச்சர் குட் லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ப்ளஸ் அப்படின்னு ஒரு மாடியூல் இருக்கும். அதை இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மேலே ப்ளஸ் பட்டன் வந்து காட்டும். அந்த ப்ளஸ் பட்டனில் வந்து இஃப்னு இருக்கும். ஸோ இஃப்ன்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு சார்ஜிங் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க.
இப்போ சார்ஜிங் ஸ்டேட்டஸ்னு வரும், அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. தென் கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து லைட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்துட்டு எஜ் லைட்டிங் எஃபெக்ட் ஒன்ஸ் அப்படின்னு வரும், அதை வந்து செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டில் வந்துட்டு ஒரு 4-5 ஸ்டைல் வந்து பார்க்க முடியும். அதில் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ செலக்ட் பண்ணிவிட்டு கலர் உங்களால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் அட்வான்ஸில் போனீங்க அப்படின்னா அதோட டிரான்ஸ்பரன்சி டியூரேஷன்லாம் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம அப்ளை பண்ணி முடிச்சக்கப்புறம் நம்ம டிவைஸ் சார்ஜில் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன எஃபெக்ட் அப்ளை பண்ணமோ அந்த எஃபெக்ட் நம்ம லாக் ஸ்க்ரீனில் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேணுன்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் லாக் ஸ்க்ரீன் கஸ்டமைஸ் பண்ணும்போது கீழே வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து காட்டும். அந்த சஜஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே நமக்கு அந்த பேக்ரவுண்டில் ஃபில்டர் அப்ளை பண்ணும். தென் அதுக்கப்புறம் கிளாக் ஸ்டைலில் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். தென் அதுக்கப்புறம் எஃபெக்ட்டும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். ஒரு டைம் சஜஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 3 ஆப்ஷன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டும். திரும்பி கீழே சஜஸ்ட் அகைன் அப்படின்னு இருக்கும். நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மறுபடியும் உங்களுக்கு வந்து வேறு மாதிரி சஜஷன் வந்து காட்டும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கும்போது நம்ம பிடிச்ச ஸ்டைல் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் லாக் ஸ்க்ரீனில் நமக்கு ஒரு சில ப்ரீசெட்டான விஜிட் வந்து இருக்கும். அது நமக்கு அந்த கிளாக் கீழே வந்து இருக்கும். அதில் நமக்கு ஒரு சில ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தா காட்டும். இதே நம்ம லாக்ஸ்டார் மாடல் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சக்கப்புறம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆப் விஜிட் அப்படின்னு காட்டும். அங்கே நம்ம சிஸ்டமில் இருக்க விஜிட் எல்லாமே காட்டும். அதை நம்மளால் ஹோம் ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ப்ளே ஸ்டோரில் நமக்கு வந்து 1A விஜிட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அந்த ஆப் நமக்கு ஒரு ப்ரோ வெர்ஷன் தான். அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்போ நிறைய விஜிட் வந்து பார்க்க முடியும். ஸோ நான் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அது விஜிட்லாம் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான கலெக்ஷனாக விஜிட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதை கிளிக் பண்ணி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஹோம் ஸ்க்ரீன் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ லுக் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட லாக் ஸ்க்ரீனை எந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ண முடியும்னு சொல்லி வந்து பார்த்துருந்தோம். ஸோ ஒரு சில ஃபீச்சர்ஸ் நமக்கு வந்து குட் லாக் சப்போர்ட்டும் தேவைப்படுது. ஸோ உங்கள் டிவைஸில் குட் லாக் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இங்கே சாம்சங் குட் லாக்னு நிறைய ஃபீச்சர் வந்து இருக்குது. அதை பற்றி நம்ம டெடிகேட்டாக தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். See you guys. Bye. Have a nice day.